அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்காமா இல்லாத ஆட்களுக்கு வெறும் 10 தினாரில் எல்லாமே முடிஞ்சிருமா? இதோ பணம் அனுப்புறதில் லாண்ட்ரிங் பண்ணுற எல்லாருக்குமே சிறை தண்டனை தான். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவலாக பார்த்திங்கன்னா, ஹவாலி பகுதிகளில் 2 நபர்கள் கத்தியை வைத்து மிரட்டி ஒரு வெளிநாட்டவரிடம் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, வழிப்பறி பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் போனதன் பிறகு சம்மந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீதிகளில் தனிமையில் அங்கே இங்கே நடமாடாதீங்க. ரொம்ப நேரம் ரோட்டோரமாக நிற்காதீங்க. இரவு நேரங்களில் இருட்டான பகுதிகளில் நிற்காதீங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல். இப்போ இன்றைக்கி காலையில் நான் செய்தியில் போட்டிருந்தேன். இன்றைக்கி சுகாதார அமைச்சகத்துடைய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காமா இல்லாமலோ அல்லது அந்த கராம கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்களோ அல்லது குவைத்தில் ரொம்ப நாளாக அக்காம அடிபடாமல் இருந்துட்டு மறுபடியும் இப்போ அக்காம அடிக்க போகிறவங்க, அவங்களுக்குரிய இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக 1ஆம் 2ஆம் மாதங்களில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டுகளையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது முதல் மாதத்தில் 2 தினாரும் 2ஆம் மாதத்துலேருந்து 4 தினாரும் அபராதம் கட்ட வேண்டி வருது கராமா. ஆனால் வெறும் 10 தினாரில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. මම පැනලා ගිහිල්ලා මොකවත් නෙමෙයි මං වැඩ කරගෙන ඉන්නකොට කැමැත්තෙන්ම මේ උන් ගාලා දීලා මං ඉන්නකොට තමයි මගේ අකම්මෙක් කැපුවේ. ඊට පස්සේ මේ ළඟදී මාව එක්කගෙන පොලිසියට ගියා. පොලිසියට ගියාම මේ එතනින් කිව්වා දවසට ඉස්සෙල්ලම මාසේ දිනාර 2යි කිව්වා. ඊට පස්සේ ඉඳලා දිනාර 4 එන්නේ දඩ ගෙවන්න කිව්වා. ඊට පස්සේ මිනිහා මාව අඬගාගෙන එළියට ඇවිල්ලා කිව්වා උඹට අකම්ම ඕනේ නැහැ. උඹේ පාඩුවේ කොයි හරි වැඩ කරලා කානුනාවම ඵලයන් කියලා. මං පැනලා මොනවත් නෙමෙයි. ඒගොල්ලෝ කැමැත්තෙන් මට දුන්නේ. இதில் பார்த்திங்கன்னா, இவங்க அக்காமா அடிச்சிருக்காங்க வெளியில் காசு கொடுத்து. கடைசியில் என்ன ஆகுது? கஃபீல் அக்காமா அடிக்கலை. கஃபீல் அக்காமா அடிக்காமல் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போலீஸில் கூப்பிட்டு போய் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாரு, கராமா கட்டணும் அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, முதல் 1 மாதத்துக்கு மட்டும் 60 தினார், அதாவது ஒரு நாளைக்கு 2 தினார் மேனி. அடுத்த 2ஆம் மாதத்துலேருந்து 120 தினார் 120 தினார் ஒரு மாதமும் கட்டணும். உதாரணத்துக்கு 3 மாதம் அக்காமல் இல்லாமல் இருந்திருக்காங்கன்னா 1 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த 60 தினார். மற்ற 2 மாதத்துக்கும் 120 240 + 60 கிட்டத்தட்ட 300 தினார் கட்ட வேண்டி வருது 3 மாதத்துக்கு மட்டுமே கராமாவா. இந்த மாதிரி கராமா கட்டணும்னு சொன்னதோட கஃபீல் சொல்லிட்டாங்க, இல்லை நான் இது எந்த அளவுக்குலாம் காசு கட்ட முடியாது, நீ பொது மன்னிப்புகள் வர டைமில் இருந்து பொது மன்னிப்பு வரும்போது போய்க்கோ, இப்போதைக்கு இந்த மாதிரி என்னால் காசு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எல்லா கஃபீல்களும் இந்த மாதிரி தான் படிக்கிறது. கடைசியில் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் இன்றைக்கி காலையில் போட்ட செய்தி. வெறும் இன்சூரன்ஸுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பழைய கிராமக்கள் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்சூரன்ஸில் அது விட்டுருவாங்க. நீங்கள் வெறும் 10 தினாரை மட்டும் காட்டி இன்சூரன்ஸை புதுப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் முக்காலஃபான்னு வரும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரியே, அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே 2 தினார் ஒரு மாதத்துக்கு 4 தினார் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் 2 தினார் ஒரு நாளைக்குமே, ஒரு நாளைக்கு 2 தினார் மேனிக்கு ஒரு மாதத்துக்கு, ஃபஸ்ட்டு மாதம் மட்டும். அடுத்த மாதங்கள் வரும்போது நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டி வரும்? 120 தினார் கட்ட வேண்டி வரும். அதாவது ஒரு நாளைக்கு 4 தினார் மேனிக்கு. அப்படி இல்லையா பார்க்கலாம், இறைவனுடைய உதவியோட பொது மன்னிப்பு வந்துச்சுனாலோ அல்லது வேறு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சா அதில் போகலாம். அப்படி இல்லையா ஃபிங்கர் வச்சு தான் போக வரும். இன்னொரு முக்கியமான தகவல், ரீசெண்டாக மணி லாண்ட்ரிங் பண்ணின குற்றத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளுக்கு இவங்க பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 6-7 பேர் குவைத்து குடிமகன், எஜிப்தி நாட்டவர்கள், சிரியர்கள், பங்களாதேஷ் நாட்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் பிடிப்பட்டாங்க. அவங்களுடைய விசாரணைகள் இன்னமும்
தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறதாக சட்டவிரோதமாக எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் வியாபாரத்துக்கு உதவி பண்ணின வணிக வர்த்தக அமைச்சகத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி, இன்னும் சில வெளிநாட்டவர்கள் 4 வருட சிறை தண்டனையும் 1 லட்சம் தினார் அபராதமும் வழங்கியிருக்கிறாங்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்த அதிகாரிக்கு. அதே போல் அனைத்து நடைமுறைகளும் ரத்து செய்யப்பட்டு வெளிநாட்டவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வியாபாரமோ எது நாம் முன்னெடுத்தாலும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணினோம் அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி தான் பணம் அனுப்புகிறவங்களும் தயவு செய்து முடிந்த வரைக்கும் சட்ட ரீதியாக பணம் அனுப்புங்க. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு இணங்க. அதே மாதிரி வங்கிகள் மூலம், எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் பணம் அனுப்புங்க. இந்த பிளாக் மணி, பிளாக் மாஃபியா, மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடியவங்க, கள்ள பணம் அனுப்பக்கூடியவங்கள்கிட்டலாம் பணம் அனுப்பிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 3 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்படும். தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் யாருமே இந்த பிளாக் மணி என்ன சொல்கிறது, அதுக்கு உண்டியல் மூலம் தயவு செய்து பணம் அனுப்பாதீங்க. நிறைய பேர் இந்த உண்டியல் மூலம் பணம் அனுப்புகிறவங்க இருக்காங்க. ஒரு வேலை பிடிப்பட்டிங்கன்னா 3 வருட காலம் சிறை தண்டனை. அதே மாதிரி இந்த உண்டியல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பிடிப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணமும் அரச உடைமையாக்கப்படும். அந்த பணத்தை அப்படியே பார்த்திங்கன்னா அரசாங்கம் எடுத்துடும், குவைத்துடைய அரசாங்கம் எடுத்துடும். அதுக்கு பிறகு பணமும் இல்லை, லைஃபும் இல்லை. அதுக்கு பிறகு அந்த கருப்பு பணம் கொடுத்தவன் உங்களை வச்சு செய்வான். நல்லா கவனமாக இருங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.